ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அலாரம் எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சின்ன செல் யூஸ் பண்ணிவிட்டு, சின்ன செல்னால் கீபேட் உள்ள செல்லு, அதாவது அந்த மாதிரி செல்லு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு டச் செல் வாங்கியிருப்பாங்க. டச்னால் பெரிய ஸ்க்ரீன் உள்ள செல்லு. அந்த செல்லு வாங்கி யூஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க பாதி பேர். அவங்களுக்கு இப்போ அதாவது ஃபோன் வந்தால் எடுக்க தெரியும், வச்சுட்டா கட் பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியும். அவங்களுக்கு இப்போ அதுக்கு மேலே அலாரம் எப்படி வைக்கணும்னு இப்போ நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் உள்ள வீடியோ அலாரம் வைக்க தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனுக்கு போங்க. மெனு ஃபஸ்ட்லேயே இருக்கும், கிளாக்குன்னு இருக்குது பாருங்கள். கிளாக் இந்த இருக்குது பாருங்கள். அந்த கிளாக்கை தொட்டிங்கன்னா இப்படி வரும், டைம் காட்டும். இப்போ இதில் வந்து அலாரம் எப்படி வைக்கிறதுனா, அதாவது லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் வாட்ச் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த சிம்பிளை தொட்டிங்கன்னா இப்படி நோ அலாரம்னு வரும். நோ அலாரம்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிளை தொட்டிங்கன்னா டைம் இப்படி காட்டும். இதில் வந்து நம்மளுக்கு எந்த டைம் வேணுமோ, இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு வைக்கிறேன்னு வைங்க, 5 தொட்டிங்கன்னா 5 மணி ஆகிடும். இப்போ எத்தனை நிமிஷம், 5 மணி எத்தனை நிமிஷம், அதாவது கரெக்டாக எனக்கு 5 மணி தான் வேணும் அப்படின்னா, இப்போ 5:05க்கு வைக்கணும்னா 5 தொடுங்க. அப்படி இல்லை எனக்கு 5 மணிக்கு தான் வேணும்னா 5 தொட்டிங்கன்னா 5 மணி ஆகிடும். இப்போ காலையில் வேணும் அப்படின்னா ஏஎம்னு வைக்கணும். 5 மணிக்கு பக்கத்தில் ஏஎம் பிஎம்னு இருக்குது பாருங்கள். அந்த ஏஎம் பிஎம்னு இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். அதில் காலையில் வைக்கணும்னா ஏஎம் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். அப்படி இல்லை எனக்கு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா பிஎம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி டைம் காட்டுது பாருங்கள், எவ்வளோ நிமிஷம் இருக்கணும் மீதி, அதுவும் போயிடும். அவ்வளோதான். இப்போ அது வந்து எனக்கு டெய்லி காலைல 5 மணிக்கு அடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே 5 மணிக்கு கீழே ரிப்பீட்டுன்னு இருக்குது பாருங்கள். ரிப்பீட்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் இருக்குது, இந்த இதுதான். அந்த ரிப்பீட் பக்கத்தில் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். டிக் ஆனதுக்கப்புறம் கீழே SMTWTFS இப்படி வரும். இது வந்து 7 நாள் தாங்க. இதில் ஏதாவது ஒரு நாள் வேணாம்னா, அந்த இப்போ எனக்கு புதன்கிழமை வேணாம், வெனஸ்டே டபிள்யூவை டச் பண்ணிங்கன்னா அந்த நாள் மட்டும் அடிக்காதுங்க. இல்லை எனக்கு எல்லா நாளுமே வேணும் அப்படின்னா அதையும் தொட்டுக்கோங்க, திரும்பி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.